நம்ம எல்லாருமே இந்த ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்போம். அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுங்கிறது. ஆனா இந்த வாக்கியத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிற ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழனை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ராஜராஜ சோழனோட வீரத்துக்கும் தைரியத்துக்கும் சமமா இருக்கிற ஒரு நபர் தான் அவரோட மகனான ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனோட மிகப்பெரிய கனவே கடல் தாண்டி சோழபுரத்தோட பெருமையை பரப்பணுங்கிறது தான். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே போர் தந்திர திறமைகள் அதிகமா இருந்ததுனால ஒரு பெரிய கப்பற்படையை உருவாக்குறாரு. அதன் மூலியமா 1025ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் அவரோட கப்பற்படையோட தென்னிந்தியாவில இருந்து இலங்கை, மலேசியா, சும்ரா, ஜாவா, பாலி போன்ற இடங்களுக்கு எதிராக போர் புரிஞ்சு அதுல வெற்றி பெற்று அந்த இடங்களை கைப்பற்றவும் செய்யறாரு. அவர் வெற்றி பெற்ற எல்லா இடத்துலயுமே சோழ தேசத்தோட பெருமையும் அதோட கொடியையும் நிலைநாட்டவும் செய்யறாரு. அதுக்கடுத்து கங்கை நீரை சோழபுரத்துக்கு கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு புதிய நகரையே உருவாக்குறாரு. இப்படி கடல் கடந்து சோழ தேசத்தோட பெருமையை பரப்பின ஒருவர் தான் கடல் தாண்டிய தளபதினு அழைக்கப்படுற ராஜேந்திர சோழன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.